வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது, ஒருவருடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் முக்கிய காரணமாக இருக்காங்களோ, அவர் வளர்ந்த பிறகு முதல்ல எட்டி உதைக்கிறது இந்த வளர்ச்சிக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள தான். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கண்ணு தெரியாதவனோட கைதடியை கண்ணு தெரிஞ்சவுடனே முதல்ல தூக்கி விட்டு எறிஞ்சிருவானா, கண்ணு தெரிஞ்சவுடனே. அதாவது ரொம்ப நாளாக ஒருத்தனுக்கு குருடனுக்கு அவன் பிறந்ததுலேருந்து அவனோட கைதடி தான் உதவியாக இருந்திருக்கு. அவனுக்கு ஒரு கட்டத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சு கண்ணு பார்வை வந்தோன்னே முதல்ல அவன் தூக்கி தூர எறிஞ்சதை பார்த்திங்கன்னா அந்த கைதடியை தான். இவ்வளோ காலமாக அவனை காப்பாற்றி வந்த அந்த கைதடியை தான் முதல்ல தூக்கி விட்டு எறிஞ்சிருக்கிறான். அதுபோல் இந்த குழந்தைங்கள்லாம் வளர்ந்து ஆளான பிறகு அந்த யாரெல்லாம் அவனுக்கு உதவியாக இருந்து அவன் நல்ல பேரும் புகழும் வாழணுன்ட்டு யாரெல்லாம் உருகி உதவி பண்ணாங்களோ அவங்கள தான் முதல்ல எதிரியாக நினைப்பாங்க இந்த ஜாதகர்லாம். இதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு ஜாதகர் பிறந்து வளர்ந்து அவங்க வேலைக்கு போகிற வரைக்கும், ஒரு நல்ல நிலைமை அடைகிற வரைக்கும் அவங்களோட உறவினர்கள் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவிகரமாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக யாருமே வெளியிலேருந்து வந்து அவங்களுக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்குது, அதனால் அவங்கவுங்க ரிலேட்டிவ்க்கு தான் செஞ்சிட்ருப்பாங்க. அப்படி ஒரு ஜாதகரோட உறவினர், அதாவது கண்டிப்பாக அதில் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, இந்த மாதிரி தான் உதவி பண்ணி ஒரு ஜாதகரை மேலே வர்றதுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. அதாவது புகழடைகிறதுக்கோ, பொருளாதார ரீதியாக முன்னேறதுக்கோ, எல்லா விஷயத்துக்கும் இவங்களை சுற்றி உள்ள உடன்பிறப்பும் ரத்த சொந்தம் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி இவங்க வளர்ந்து ஆளாகி சம்பாரித்து பெரிய லெவலில் போகும்போது கண்டிப்பாக அவங்க சந்தோஷம் படுவாங்க, ஆனந்தப்படுவாங்களே தவிர கொஞ்சம் கூட நம்ம ஹெல்ப் பண்ணோம் பெரிய ஆளாகிட்டேன்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த ஈகோ குணமும் அவங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா இந்த ஜாதகர் வளர்ந்து ஆளாகணுன்றதை பார்க்குறது தான் அவங்களோட கனவு, லட்சியம் எல்லாம். இவன் ஆளான பிறகு இவன்ட்டு நல்ல சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்க துளி எண்ணத்தோடு கூட அவங்க இந்த ஹெல்ப்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்பா அம்மா ஆகட்டும், மாமா அத்தை ஆகட்டும், தாத்தா பாட்டி ஆகட்டும், அண்ணன் தம்பி ஆகட்டும், எல்லாருமே நம்ம கண்ணுக்கு ஏற்றாப்புல நம்ம உடன் பிறப்போ, நம்ம அக்கா பையனோ, நம்ம தம்பி பையனோ, ஏதோ ஒரு உறவு முறையில் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி வளர்ந்து ஆளாகி வேலைக்கு போனோன்னே இந்த ஜாதகர் முதல்ல எதுக்கிறது அவங்க அப்பா அம்மாவை, அப்புறம் மாமா அத்தையை, அப்புறம் தாத்தா பாட்டியை, அப்புறம் தன்னை யாரெல்லாம் ஆளாக்கி விட்டாங்களோ அவங்கள்ட்ட தான் கெத்து காட்டுறது. கெத்துனா பந்தா காட்டுறது, நான் சம்பாரிச்சிட்டேன் பாரு, நான் பெரிய லெவலுக்கு போயிட்டேன் பாருன்னு. இந்த ஜாதகரை யாரெல்லாம் வளரக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ அவங்கள்ட்ட தான் நட்பு பாராட்டுறது, அவங்களோட உறவு கொள்வது. உறவுனா தவறாக ஒன்றும் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. மாதிரி இந்த ஜாதகரோட வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ஜாதகர் வளர்ந்த பிறகு அந்த ஜாதகருக்கு கொடை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் யாரெல்லாம் இந்த பையன் வளரணும்னு முழு மூச்சாக உதவி பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இவங்களுக்கு வேண்டாதவங்களாக போயிடுவாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணோட கைதடி தான் கண்ணு தெரிஞ்ச பிறகு முதல்ல எதிரியாக தெரியும்னு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, யார்கிட்ட கெத்து காட்டணும், யார்கிட்ட கெத்து காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. யார்கிட்டெல்லாம் கெத்து காட்டணும் அப்படின்னா, நீங்கள் வளர்ந்த பிறகு உங்களோட வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அவங்கள்ட்ட தான் உங்களோட கெத்தை காட்டணும். அதுதான் உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு போகுமே தவிர, உங்களை வளர்த்தவங்கள்ட்டையோ, நீங்கள் வளர்ச்சி அடையணும்னு பாடுபட்டவங்கள்ட்டையோ, உங்களோட உறவினர்கள்ட்டையோ நீங்கள் உங்கள் கெத்தை காட்டினீங்கன்னா அது எல்லாமே உங்களை வீழ்ச்சி பாதைக்கு தான் கொண்டு போகும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ஒரு மரம் நட்டு வளர்க்குறான்னு வச்சுங்க, அவன் தண்ணி ஊற்றி வளர்த்தானா அவன் வீட்டுக்கு அது நிழலுக்கு கொடுக்காது, பக்கத்து வீட்டுக்காரன் கொள்ளையில் தான் போய் படர்ந்து நிற்கும். இதுதான் மனித இயல்பும் அந்த தாவரத்தோட இயல்பும். அதுபோல் தான் இந்த மனிதர்கள் தன்னை யார் ஆளாக்குனாங்களோ அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆளான பிறகு அவங்கள்ட்ட தான் பந்தா பண்ணுறது, அவங்கள்ட்ட கெத்து காட்டுறது, இது எல்லாமே இப்போ உள்ள கலாச்சாரமாக ஆயிடுச்சு. தன்னை எதிர்ப்பவனையும், தன்னை வாழ விடாமல் தடுப்பவனையும், தன்னோட வளர்ச்சியை தடை போட்டவனையும், தன்னை எதிர்ப்பவனையும், நீ எல்லாம் எப்பட்ற ஆளான அப்படின்னு நினச்சவன்கிட்ட கெத்தை காட்டணும், நானும் ஆளாயிட்டேன் பாடுறா அப்படின்னு. இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் அதை செய்ய மாட்டாங்க. அவங்கள்ட்ட தான் போய் நட்பு பாராட்டிட்டு தன்னை யாரெல்லாம் வளர்த்தாங்களோ, தான்
யாராலெலாம் வளர்க்கப்பட்டோமோ யாராலெலாம் இந்த நிலைமைக்கு வந்தோமோ அவங்கள்ட்ட கெத்தை காட்டுறாங்க.